செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம்படியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுமே. உமது கோலும் உம்படியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுமே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. சபையார் யாவரும் அமர்வோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நமக்கு 2 விதமான பாடங்களை கொடுக்கிருக்கின்றார். ஸோ இந்த 2ஆம் பாடத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். 2ஆம் பாடத்துக்கான ஒரு தலைப்பு சாயல் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்தியை தரும்படி நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக சகோதரை முன்னழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரியே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்து இயேசு நாமத்தின் மூலம் அன்பையும் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம பார்க்குற பாடத்தின் தலைப்பு என்னென்னு பார்க்கும்போது சாயல் அப்படின்னு. சாயல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு இமேஜ் இல்லைங்களா. அப்போது இதுக்கு வசனம் ஆதார வசனம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அன்புக்கு சகோதரர்களே, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போது நமது சாயல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கும்பொழுது, தேவன் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி செய்கிறது தான் அவரோட சாயல். அதே போல் அவர் என்ன சிந்திக்கிறாரோ, அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ, ஆளுகை செய்ய நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்கிறது தான் அவரோட சாயல்னு பார்க்குறோம். அப்போது இதில் நம்ம 3 சாயல் எடுத்திருக்கோம். சாயல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவது சாயல் என்ன சாயல்னு பார்க்கும்பொழுது என்னங்க, தேவ சாயல். 2வது சாயல் என்னவாக இருக்கும், மனுஷ சாயல். ஓகே. 3வது சாயல் முக்கியமான சாயல், கிறிஸ்துவின் சாயல். ஆச்சுங்களா. அன்புக்கு சொல்லி மீண்டுமாக ஒரு வசனம் படிக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பார்க்கலாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பார்த்தீங்கன்னா தேவன் சகலத்தையும் படைக்கிறாரு, அதில் மனுஷனை மட்டும் என்ன பண்ணுறாருங்க, தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இதில் ஒரு பெரிய கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். என்னங்க, அதாவது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் படைத்தான் இல்லைங்களா. தேவன் எப்படி இருக்கார், ஆவியில் இருக்கார், ஆவியும் சேர்த்திருக்கார். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது என்ன பண்ணுறாருங்க, எதில் படைக்கிறாருங்க, மண்ணினாலே உண்டாக்கினார். இதில் பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் தேவன் சாயலாக படைச்சார்னா அது என்ன அர்த்தம். ஆனால் எதில் படைக்கிறாரு, மண்ணில் தான் படைக்கிறார் இல்லைங்களா. அப்படி ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார், அவர் உயிர் கொடுக்கிறார். அப்புறம்தான் அவரோட திட்டமே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவன் படைத்த நோக்கமே என்னன்னு பார்க்கும்பொழுது, மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம்.
ஆதியாகமம் 1:26 செகண்ட் பார்ட் பண்ணி சிஸ்டர். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அன்புக்கு சொல்லி தான் தன்னால் படைக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யணுங்க? ஆளுகை செய்யணும் தான் படைக்கிறாரே தவிர அவன் புதுசாக உருவாக்கணும், ஒரு ஜீவனை உருவாக்கணும் அப்படிங்கிற படித்தாரா? அப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தம் சாயலை படைத்தார் என்று அர்த்தம்னா ஒரு மனுக்குலத்தை உருவாக்கி அதை அவன் ஆளணும் அப்படின்னு தான் முத யார் படிச்சாருங்க? ஆதாம் படைக்கிறாரு. அப்போது தன்னை படைத்த மனுஷன் அப்படிங்கும்போது ஒரு ஆளுகை, அதாவது டொமினியன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆளுகை கொடுக்குறாரு. அப்போது தன்னால் மடைக்கப்பட்ட மனுஷன் எல்லா ஜீவராசிகளுக்கு என்ன கொடுக்குறாரு? தேவனுக்கு பேர் வைக்க தெரியாதா? அத்தனை படைச்சார் இல்லைங்களா? ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் வச்சார். யார் தான் பேர் வச்சா? ஏன் அவரே வச்சிருக்கலாமே, தேவனே வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் தான் வல்லமை உள்ளவர். ஏன்னா தன்னால் படைக்கப்பட்ட மனுஷன் எப்படியெல்லாம் செய்கிறான், அவனுக்கு ஆளுகை கொடுக்குறாரு. நீ சுயாதீன பிரமாணம் கொடுத்து நீயே ஒவ்வொன்றுக்கு பேர் வை அப்படின்னு. அப்போது இதில் என்னென்னா அதே சமயம் என்ன பண்ணணுங்க? அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். ஒரு மிருகத்தை கொடுத்து பேர் வேணா அது அந்த மிருகம் யார் கட்டுக்குள்ள இருக்கணும்? ஆதாம் கட்டுக்குள்ள இருக்கணும். அப்போது அது ஒரு ஆளுகை தரார். மூணாவது பார்க்கும்பொழுது என்னென்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லைங்களா? ஒரு சிங்கத்தை பார்த்து சிங்கனை எப்படி பேர் வைக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் அர்த்தம் இருக்கும். அப்போது அது கூட பழகி அதோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு தனியாக குணாதிசயம் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு தான் அவர் பேர் வைக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ அது முழு என்ன இருக்கணுங்க? சுயாதன் மாத்திரமல்ல, அனந்த ஞானம் சொல்லுவாங்க அது பேர். ஏன்னா அன்னைக்கு லட்சக்கணக்கான மிருகம் இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி இருக்க அத்தனை மிருகத்துக்கு பழக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கொடுக்கப்பட்ட வருடமே பார்க்கும்போது குறைந்த வருடம். ஆனால் அத்தனை மிருகத்தையும் படைக்கணும் என்ன வேணுங்க? அனந்த ஞானம் வேணும். அது யார் கொடுத்தாரு? ஆதாம் கொடுத்தான்னு பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பார்க்கும்பொழுது அதை தனிப்பட்ட மனுஷன் இல்லை, அவர் தனிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும், அதாவது என்ன சொல்லணும்னா தனிப்பட்ட அறியும் ஆற்றல் கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். இதை யாருக்கு அடுத்தபடி முந்தின ஆதாம் கொடுத்தா இல்லைங்களா? அதே தான் பிந்தின ஆதாம் கொடுத்தான்னு பார்க்குறோம். எப்படின்னா வாசிக்கும் இருங்க, லூக்கா 5:22 பண்ணிங்க. லூக்கா 5:22 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? 5:21 பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு திமிர்வாதக்காரனை அந்த குடிசையில் மேலே கூரையை ஓப்பன் பண்ணி இறக்குவாங்க. அவன் உடனே சுத்தமாவான். எப்படி சொல்லுவாங்கன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே உடனே ஜனங்கள் சொல்லுவாங்க, அதேபடி பாவம் மன்னிக்க தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, இவருக்கு எப்படி அதிகாரம் எங்கே நினைக்கிறாங்க? சிந்தனையில் நினைக்கிறாருங்க. உடனே யார் கண்டுபிடிச்சா? இயேசு. அதே ஆற்றல் யாருக்கு இருந்திருக்குது? ஆதாமுக்கு இருந்திருக்குது. மிருகம்னா என்ன பண்ணும், எது பண்ணும் எல்லாமே தெரிஞ்சிருந்தார். அப்போ அதனால தான் ஆனந்த ஞானம் அவருக்கு இருந்திருக்குது. இன்னொன்று கூட பார்க்கும்பொழுது யோவான் 7:46 படிங்க. யோவான் 7:46 சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இயேசு கிறிஸ்து மாதிரி பேசுறது யாருமே இல்லைங்கிறாங்க. பார்த்தீங்களா? என்ன போட்டுக்குன்னா, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் அப்போ கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள பிரமிக்கிறாங்க. அப்போ ஆதாம்னு வச்சுங்களேன், ஆதாமுக்கு ஆண்டவர் பிதாவே தேவன் என்னென்னலாம் பேச்சு கொடுத்துருப்பார். சும்மா ஞானம் கொடுத்தா அறிவு கொடுத்தாங்கள, அனைத்து காரியங்களுக்கும் தெளிவாக கொடுத்துருப்பார் இல்லைங்களா? நல்ல படிக்க ஸ்டூடெண்ட்டு தனியாக எச்சமிட்டு போய் தனியாக கற்றுட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை அது. அதே போல் ஆதாமுக்கு என்ன கொடுத்துருப்பாருன்னா அனந்த ஞானம் கொடுத்துருக்காரு, அனைத்து பயிற்சியும் கொடுத்துருக்காரு. ஆனால் சுயாதன்ட்டு என்ன பண்ணாருங்க? தலையிடவே இல்லை. முழு அது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேரை தப்பாக வைக்கிறாச்சுங்க, கூப்பிட்டா இல்லை இந்த பேர் வச்சிருக்கூடாது அந்த பேர் வச்சு கேட்டு சொல்லிப்பாரா? ஏன்னா தேவனோட ஞானம் அப்படியே கொடுத்துருக்கார். ரெண்டாவது நன்மை தீமையை என்ன சொல்லியிருப்பாருங்க? கற்றுக் கொடுத்துருப்பார். ஆனால் அன்னைக்கு என்னதான் இருந்ததுங்க? உலகத்தில் நன்மை மாத்திரமே இருந்தது. அப்போது தீமைக்கான அனுபவம் வரவே இல்லை. அப்போது தீமையே ஏன் இல்லைன்னா ஏதேன் தோட்டத்தில் யார் இல்லைங்க? இப்போது ஆதாம் ஏவாள் இருக்கான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அதனால பார்க்கணும். அப்போது அந்த நேரத்தில் சாத்தான் ஒருத்தர் இல்லை என்ட்ரபை ஆகாத வரைக்கும் தீமைக்கான அனுபவங்கள் அவனுக்கு சுத்தமாகவே இல்லை பார்க்குறோம். தேவன் எதிர்பார்த்ததில் ஒன்றே ஒன்று தான். ஆதாம் சுயாதம் கொடுத்தாரு, ஒன்றை மட்டும் எதிர்பார்த்தார், நீ எனக்கு செஞ்சால் போதுன்னு. என்னங்க? கீழ்ப்படிதல். அப்போது அந்த கீழ்ப்படிதல் ஒன்று தான் யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? ஆதாம்கிட்ட எல்லாம் கொடுத்தாரு, நீ என்ன வேணால் பண்ணு, ஆண்டு அனுபவித்துக்கொள். ஆனால் என்ன வேணும்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ன? நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டு செய் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணார்? எல்லாம் காட்டி செஞ்சு இதில் மட்டும் கோட்டி விட்டார். யார் பேச்சு கேட்கணுமோ அவர் பேச்சு கேட்காம, யார் பேச்சு கேட்கக்கூடாதோ அவர் பேச்சு கேட்டு சாத்தான் சொன்னான்னு சொல்லிட்டு மனைவி பேச்சு சொல்லிட்டு, மனைவி சொன்ன ஒரே ஒரு அன்பு, மனைவிக்கே அவர் கீழ்ப்படியில் அன்பு வைத்திருந்தார். நம்ம தவறாக புரிஞ்சுக்கூடாது.
மனைவி மேலே அனந்த அன்பு வச்சிருந்தார். தேவன்கிட்ட எப்படி அனந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல் மனைவி மேலே அன்பு தான் அதிகம் வச்சிருந்தார். மனைவியே போன பிறகு நமக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முடிவு என்ன பண்ணார். ஏன்னா அன்னைக்கு துணை யாருமே இல்லை. நம்ம வந்து தவறாக புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அனந்த ஞானம் கொடுத்தவர், அன்பு அறிந்தவர். அவர்கிட்ட அந்த நேரத்தில் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்து வச்ச உடனே அவர் சரியான டிசிஷன் எடுக்க தெரியாமல் அனுபவம், தீமை என்ற அனுபவமே கற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஏன் தேவன் தடுத்துருக்கலாம் இல்லைங்களா? ஆதாம் வந்து உடனே மனைவி சொல்லிருக்காரு, தேவன் இதை செஞ்சிடாதப்பா, நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காருங்க? சுயாதனம் கொடுத்துருக்காரு. அப்போ அன்புக்கு சொல்லி சுயாதனத்திலேயே ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் தான் தேவன் நினைக்கிறேன் பார்க்குறோம். அப்போது இதனால் கிடைச்ச விளைவு என்னன்னு பார்க்கும்பொழுது, தேவ சாயலுக்கென்றே படைத்த மனிதன் மனித சாயலை தானாய் தேடிக்கொண்டான்னு பார்க்குறோம். தேவன் எனது சாயலாக படைக்கணும்னு படைச்சார். என்ன தேடி வாங்கிட்டாருங்க? அவராகவே மனுஷ சாயல் படித்தார். இதனால் என்னென்னு பார்த்தா தான் கெட்டதும் இல்லாமல் தன் சந்ததி மூலம் என்னாச்சுங்க? பாவம், மரணம் என்னாச்சு? தன்னோட பிரவேசி செய்து பார்க்குறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் தேவன் தன்னை திட்டத்தை மாற்றினாரா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு தெரியும். அந்த திட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இம்மிடியட்டாக மனுஷன் மறுதளித்து போவானா அப்படிங்கிறது அவர் தெரியாது. அதனால் திட்டத்தை மாற்றலை. அதே சமயம் விழுந்து போன சந்திலிருந்து ஒரு சிலர் மட்டும் தேவ சாயலுக்காக கூப்பிட்டுருக்காரு. யாரைங்க? 1,44,000 பேர்த்த வீழ்ந்து போன சாத்தான் வழியில் சிக்கிய அநீதி நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் ஒரு சிலரை மட்டும்தான் 1,44,000 பேரை கிறிஸ்து மூலியமாக என்ன கொண்டு வர்றார்? தேவ திட்டத்துக்கு கொண்டு வர பார்க்குறோம். அப்போது ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோங்க? அவருக்கு எடுத்துக்கொண்ட யுகா காலம் பார்க்கும்போது ஏறக்குறைய 7,000 வருஷம் இல்லைங்களா? ஒரு யுகம். ஆதாம்லேருந்து மீண்டும் ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சுங்க? 7,000 வருஷம் ஒரு யுகம்னு பார்க்குறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த மனுஷனுக்கு ஒன்று நிச்சயம். எது நிச்சயம்? ஜீவன் நிச்சயம். எது நிச்சயம் இல்லை? நித்திய ஜீவன் நிச்சயம் இல்லை. ஏன்? அங்கேயும் சுகாயம் கொடுக்கப்படுது. நீங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது மறுத்த மனுக்குலத்தை உயிர்த்தெழுப்புறது தான் தேவனுடைய ஈவு இறக்குமே தவிர மீண்டும் அவனுக்கு சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நீதி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அங்கேயும் ஒரு சில என்ன பண்ணுவாங்க? அநீதி செய்வன் பார்க்குறோம். அப்போது வாசிக்கலாம். ஏசாயா 26 10 வாசிங்க. ஏசாயா 26 10 துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஏன் அநியாயம் செய்கிறான்னா அங்கே யார் இருக்கா? 1000 வருஷம் அரசாட்சி முடியும் வரைக்குமே யார்? சாத்தான் இருக்கான். நல்லா கேட்டுங்க, அதை மறந்துடக்கூடாது. கடைசியில் தான் பரிகரிக்கப்படும் சத்ரு மரணம் பார்க்குறோம். அப்போது அந்த காலத்தில் கூட பாருங்க, நீதியுள்ள தேசம். இப்போ நீதியுள்ள தேசமா? எங்கும் அநீதியுள்ள தேசம். இந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் தான் நீதி வாசமாக இருக்குது. அன்பு சொல்லு, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீதி இல்லை, எங்கேயுமே அநீதி இல்லை. அப்போது நீதி மட்டும்தான் இருக்கும். அங்கே கூட பாவத்துக்குள்ள போகிறோன்னா அதுக்கு யார் காரணம்? அவனும் காரணம். அதுக்கு துணையாக நிற்கிற சாத்தான் இருப்பான் இல்லைங்களா? அப்போது தேவனுடைய பாருங்க மகத்துவத்தை கவனியாதே போகிறான் அப்படின்னா அங்கே எல்லாமே நன்மை. நம்ம தெரியும், அநீதி என்பதே இல்லை. அப்போது எந்த இடத்துலையுமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் வாய்ப்பே தவிர ஒரு ஏழை பணக்காரங்க இருப்பாங்களா? வெளிப்படையான ராஜ்யத்தில் எல்லாம் சமத்துவம் தான். யாருக்கு ஒரு குறைவு இருக்குது, என்னால் சத்தியத்தை கற்றுக்க முடியல, என்ன உடல் உணமாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்களா? வெளிப்படையான ராஜ்யத்தில் எல்லாத்துக்குமே எல்லாமே பரிவர்த்தனை கொடுக்கப்படும். ஆனால் சுயாதனமும் அவங்க கொடுக்கப்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கும்பொழுது அவனுக்கு ஜீவ கிரீடம் எப்படி அப்படின்னா ஜீவன், நித்திய ஜீவன் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது இல்லைங்களா? அன்புக்கு சொல்லி இதில் இந்த சுவிசேஷ யுகத்தில் இதே சூழ்நிலை யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உடன்படிக்கை செய்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கும் சுயாதனம் கொடுக்கப்பட்டிருக்கு, சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது நம்ம நித்திய ஜீவனா இல்லையா நித்திய அழிவா அப்படிங்க யார் தான் தேர்ந்தெடுத்துக்கணும்? நம்ம கையில் தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அப்புறம் கட்டாயம் 1,40,000 பேர் இன்னுவாங்க ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா ரசல் பிரதர் சொல்கிறாரு 53:26 ரீஃபரன்ஸில் அங்கேயும் பரீட்சைகள் உண்டு அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பரீட்சை அப்படின்னா அங்கேயும் ஒரு பரீட்சை, இங்கேயும் ஒரு பரீட்சை. இங்கே நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டது, ஜீவனை கொடுக்கப்பட்டாச்சு. நமக்கு பரீட்சை இருக்கா இல்லையா? நம்ம பார்த்து என்ன ஒன்று பண்ணலாம். சபைக்கு சபையாக மாறினவங்களும் ஒரு குறிப்பிட்டு இருக்காங்க. வெளியிருந்தே சபையாக மாறிக்கேன்னு சொல்லுவங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்போது இங்கே நீதியை கற்றுப்பித்து அது நடப்பிக்கிறது தான் கூப்பிட்டுருக்கா தவிர எங்கேருந்து வேணால் நீதி கற்றுக்க முடியுமா? நீதி எங்கே இருக்கும் அங்கே தான் கற்றுக்க முடியும். அதே போல் ராஜ்யத்தில் கூட சாத்தானு கூட துணை போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அவங்க நீதி விரும்பலை, நீதி மேலே விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அப்போது அந்த தன்மையை, உண்மைத்தன்மையை இப்பொழுது நிரூபிக்க வேண்டியவர் யார் இருக்கும்? நம்ம தான் இருக்கோம். அப்போ நீதியின் உண்மைத்தன்மையை அதை ப்ரூவ் பண்ணுறோம் இல்லைங்களா? அவங்க தான் யார்கிட்ட போகிறாங்க? தேவனுடைய சாயலுக்கு போகிறான்னு பார்க்குறோம்.
இன்னொன்று அடுத்த பார்க்கும்பொழுது மனித சாயல். ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டை முடிச்சிடலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமே 45 நிமிஷம் தான். சப்ஜெக்ட் கான்செப்டை பிடிச்சிங்க. அப்போது மனுஷ சாயல். மனுஷ சாயல் என்பும் பொழுது இன்றைக்கி இருந்தால் ஸ்திரீ நிறத்தில் பிறந்தவங்க எல்லாம் யாருங்க? மனுஷ சாயல். ஆதாம் நிமித்தம் வந்த பாவத்தின் நிறைவாக வந்த எல்லாருமே மனுஷ சாயல். அதில் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, நீதிமான்கள், நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரிய வகுப்பா, லேவி கோத்திரத்தார், எத்தனை சரி நற்சாட்சி பெற்றிருந்தவங்க, எத்தனையோ தேவனுடைய நற்சாட்சி பெற்றிருக்காங்க. அவங்க எங்கே தான் போக போகிறாங்க? எல்லாருமே மரணத்தான் போக போகிறாங்க. இதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படையான ராஜ்யம் வரைக்கும் அவங்க நித்தையில் இருப்பாங்க. அப்புறம் தான் ஆர்டர் ஆரம்பிக்குது. நல்லா கேட்டுங்க. ஆனால் எல்லாத்தையுமே நீதிமான்கள் என்னதான் பண்ணாருன்னா, அவர் தேவ கருவியாய் பயன்படுத்தினா பார்க்குறோம். தேவ திட்டத்துக்கு எல்லா தீர்க்கதரிசியுமே என்ன பண்ணாருங்க? ஒரு கருவியை பயன்படுத்தினார். அது நமக்கு என்னவா இருக்குது? நிலதாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ நீதிமன்றங்களை வாழ்க்கை பார்த்தோம். அது நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கு பாருங்க. ஆபிரகாம் அடேப்பா, மோசே அடே இப்படி அப்படி தான் நினைக்கிறோம். அப்போ அவங்கள விட நம்ம நீதிமான்களுக்கே வேறு பரீட்சையில் ஜெயிச்சாங்கன்னா, பரிசுத்தவான்கள் நமக்கு எவ்வளோ பரீட்சை இருக்கும்? நம்ம எப்படி ஜெயிக்கணும்? அவங்கள துணை செய்கிறாங்க, கருவியே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? நமக்கு ஒரு துணை செய்யணும் பார்க்குறோம். அப்போது எப்பேற்பட்ட நீதிமானாக இருந்தாலும் சரி, தேவதாசெல்லாம் உத்தமன் நற்சாட்சின்னு பேர் விட்டுருக்காங்க. யோபு இருக்காரு, அவரும் மொழி தான் வளர்ப்புறாரு. அப்போ இப்போ எங்கே இருக்காரு? மரணத்துக்குள்ளே நித்தியாக பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வயதில் வரும் வரைக்கும் அவங்க என்ன இருப்பாங்க? மரணம் ஆட்கொண்டு நித்திரையில் இருப்பான்னு பார்க்குறோம். இன்னொன்று பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி தேவனுடைய வேலையை செய்வதற்கு மாத்திரமே. நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய திட்டத்தில் பரிசுத்தாவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதுக்குன்னா, தேவனுடைய வேலையை மிகச்சரியாக செய்வதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டதை தவிர தன் வாழ்க்கையை பரிசுத்த பலியாக செலுத்துறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை பார்க்குறோம். அப்போ இந்த சூழ்நிலை தான் அவங்க எல்லாருமே தன்னுடைய கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில், தனக்கு கொடுக்கப்பட்ட நீதியில் அவங்க என்ன பண்ணாங்க? தன் வாழ்க்கையை நிரூபித்தான் பார்க்குறோம். பரிசுத்தம் என்பது எப்போ தான் ஆரம்பிக்குதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலி கொடுத்த பின்னாடி தான் பரிசுத்தம் என்ற அழைப்புக்கே வர்றான்னு பார்க்குறோம். இதில் நீதிமான்கள் அப்படிங்கும்பொழுது முதல் நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது யார் நமக்கு தெரிஞ்சு வைக்கும்? டக்குன்னு வரணும், ஆபிரகாம். சரியான பதில். அப்போது அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிப்போம். ஒன்று படிங்க. ஆபிரகாம் தேவ திட்டத்தில் முதலாக அழைக்கப்பட்டார். நம் திட்டத்துக்கென்றே முதலாக அழைக்கப்பட்டது யாருங்க? ஆபிரகாம். அவரோட பின்னாடி தான் வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்போ இவரு தான் முதலாக தேவ திட்டத்துக்கு அடிகோலிட்டியவர், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு பார்க்குறோம். ரெண்டாவது அவருக்கு பேர் என்ன? விசுவாசத்தின் தகம். கரெக்டு. அப்புறம் அவர் ஒரு நீதிமான். நான் படிச்சு பாருங்க, அவர் ஒரு நீதிமான். இன்னொன்று பாருங்க, முற்பிதாக்களில் முதல்வர் ஆபிரகாம். எடுத்தோடனே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர் நாமத்தை நிமித்தம் உங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போது இன்னொன்று அவர் தீர்க்கதரிசியும் கூட. இன்னொன்று பார்க்கும்போது அவர் யாருங்க? தேவனுக்கு நண்பன், அன்பு சொல்லு. அப்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18 படிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பார்த்தீங்களா? எப்படின்னா நம்ம குடும்பத்திலே நான் நம்ப மாட்டேங்கிறாங்க. தேவன் பாருங்க, அவர் சொல்கிறாரு, நான் போய் அவன்கிட்ட மறைப்பேனா எப்படி சொல்லி. அப்போ என்ன, நான் அவ்வளோ நம்பிக்கை. ஆபிரகாம் மறைச்சிருக்காரு நிறைய விஷயத்த, தேவன் மறைக்கல பாருங்க. இவர் இன்டிமேட். தேவன் அனந்த அன்பு வச்சிருக்காரு. யார் மேலேங்க? ஸ்நேகிதன் என்று பேர் வாங்கினது யாருன்னா ஆபிரகாம். அப்போது அவர் யாரையுமே பைபிள் பாருங்க நண்பன் நினைக்கவே இல்லை. எனக்கு இது கேட்டவன்னு சொல்லிப்பாரு, நல்ல மனுஷன் சர்ச்சாச்சு வாங்கியிருப்பாரு, உத்தமனும் வாங்கியிருப்பார். நண்பன் சொன்ன ஒரே யாருன்னா அந்த ஆபிரகாம் பார்க்குறோம். ரெண்டாவது அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து பலி யார் கொடுக்க போகிறா? தேவன் கொடுக்க போகிறார். அதை தெரியுமா இல்லையா? தேவனுக்கு தெரியும். அந்த அநீதி பிறந்தவனே தேவன் பிளான் பண்ணிட்டார். யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க போறேன். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாரு? ஆபிரகாம் வைக்கிறாரு. அப்போ என் இதயத்துக்கு ஏற்றம் இல்லை, நான் அவர்கிட்ட மடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் குமாரனையே அவர் என்ன பண்ணுறாருங்க? பலியாக கொடுக்க முற்பட்டார் பாருங்க. அதனால தான் இவனை நம்பி என்ன பண்ணலாம், எதை வேணாம் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அது அன்புக்கு சொல்லு. அப்போ எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்களேன். அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அன்பு சொல்லி, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நம்மளும் தான் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? பெயர் சபைக்கார் இன்னும் விசுவாசிக்கிறாங்க. என்ன வித்தியாசம் தான் தெரியாது. தேவன் யார், கிறிஸ்து யாருன்னு, பரிசுத்தாவின்னு தெரியுது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறாங்க. அப்போது ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சார்னா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? தேவன் ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சார்னா, தன் மகனை வெட்டினால் என்ன பண்ணுவாருங்க?
ஒட்டி கொடுப்பார், திரும்ப உயிர்த்தெழுப்பார் நம்பிக்கை அவருக்கு இருந்ததில்ல. அந்த விசுவாசம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க தவிர விசுவாசத்தை எல்லாருமே விசாரிச்சாங்க. இஸ்ரேல் ஜனங்க கூட விசாரிச்சாங்க. அவர் தான் தேவன், யெகோவா தேவன் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்க பூரா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட கிறிஸ்துக்கு வந்துட்டு கிறிஸ்து ஈடுபலி புண்ணியத்தை ஏற்றிருக்கோம். ஆனால் அன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணிட்டு இருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கள் யெகோவா தேவன் தான் நம்புறாங்க. அதனால தான் வேத வாக்கியம் நிறைவேற்று நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று. அவர் ஒருத்தர் தான் நிறைவேறிக்குது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அன்பு சொல்லு. ஆனால் அப்பேற்பட்ட சிநேகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலை. என்ன வாய்ப்பு? சரியான பதில் பரலோக வாய்ப்பு. அப்படிங்கிறது யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? எப்பேற்பட்ட நீதிமான் துவக்கி வச்சவர் தான் அவர் தான். இந்த தெய்வீக திட்டத்துக்கு அடிகோலிட்டவர் யாருங்க? ஆபிரகாம் தான். ஆனால் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படல பார்க்குறோம். முற்றிலுமாய் தன் தேவனை அர்ப்பணித்தார் தேவனுக்காக. சும்மா தேவன் கேட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பா. 3 நாள் கூட்டிகிட்டு போகிறார் இல்லைங்களா? யார்? ஈசா கூட்டிகிட்டு போகிறாரு. போகிறப்ப என்ன கூட்டிகிட்டு போயிருப்பார்? அப்பா அம்மான்னு பேசாமல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா? தம்பி ஊர் போய் சொல்ற வரைக்கும் ஒன்றும் பேசாத, அப்படி அமைதின்னு சொல்லியிருப்பாங்களா? தேவன் யார், அவன் திட்டங்கள் என்ன, நான் இப்படியெல்லாம் விசுவாசிக்கிறேன், கட்டாயம் உனக்கு இருக்கு நிறைய காரியம். இவரை பலி கொடுக்கறது மட்டும் தான் சொல்லியிருக்க மாட்டார். அது வந்துட வேண்டாம். ஏன்னா அந்த கேள்வி அவன் கேட்டார். ஈசா கேட்டார் இல்லை, பரவாயில்லையே, நான் ஆடுங்கன்னு கேட்டார். அப்போது எல்லாமே சொல்லிப்பார். தேவன் திட்டம், தேவன் அன்பானவர் அப்படின்ட்டு. அப்போது தெய்வீக திட்டத்தை அதிகமாக சொல்லி இந்த 3 நாள் ட்ராவல் அதான் பண்ணியிருப்பாருன்னு பார்க்குறோம். அப்போது முற்றிலுமாக அர்ப்பணித்தார். தன்னோட கொஞ்சம் மகனை கூட அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தினார். எவ்வளோ பெரிய நீதிவான் பாருங்க. ஆனால் அதே சமயம் அவருக்கு ஒன்றே ஒன்று அழைக்கப்படலை. என்னென்னா, இப்போ நீ படிச்சமில்ல, முற்பிதாக்கள் எங்கே போகிறாங்க? வாசலில் போய் சாப்பிட்டு மறுபடியும் ஈடுபலி புண்ணியத்தை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் வெளியே தான் வராங்க, உள்ளே போகல. அந்த ஈடுபலி புண்ணியத்தை ஏற்றுக்கிட்டு நாம் தான் என்ன பண்ணுறோம்? உள்ளே போகிறோம். எவ்வளோ ஒரு ஸ்நாக்கி பாருங்களேன். ஆனால் தேவன் முதலாக தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களே பிறந்தெலும்பி காட்டொழிவுமாக நம்ம என்ன பண்ணிருக்காருங்க? இன்றைக்கி ஒட்ட வச்சிருக்காரு. அதனால் நம்ம இன்னும் ஒட்ட வைக்கிற வரைக்கும் தான் நம்ம கேரண்டி. வெட்டிட்டாருன்னா போச்சு. அப்போ அன்புக்கு சொல்லு, இப்போ ஏற்பட்ட அர்ப்பணிக்கு அன்றைக்கி நீதிமன் வாழ்ந்திருக்காரு. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, யாராக இருக்கும்? பெஸ்ட்டு கேரக்டர் அவார்டு வாங்கின தேவன் அவார்டு வாங்கினவர். சரியான பதில் மோசே அப்படின்னு பார்க்கும்பொழுது 24 லட்சம் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் கொடுக்குற நல்ல ஜனங்களை கொடுத்து பார்ப்பா நீ இப்படி இப்போ சொன்னபடியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு என்ன பண்ணிப்பாரு? மோசே காசு ஃப்ரீயாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது வரைக்கும் சரி இவங்களை மேய்க்கலான்ட்டு இருப்பாரு. கொடுத்ததே எடுத்துங்க. முரட்டாட்டு ஜனங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஜனங்களை கஷ்டப்படுத்துனாங்க, துன்புறுத்துனாங்க, தாங்கவே முடியலன்ட்டு. ஆனால் எவ்வளோ பொறுமை. அப்போது அவர் தன்னோட வாழ்க்கையை என்ன பண்ணாருங்க? ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு எகிப்தில் இல்லைங்களா? ராஜகுமாரனாக இருந்தார். அவர் நினச்சி பாருங்க, சுகமாகவும் வாழ்ந்துட்டலாம். ஆனால் தன்னோட ஜனங்கள் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான்னு பார்க்குறோம். அப்போ 3வது என்ன பார்க்கணும்னா, அவர் தேவனோட என்ன பண்ணாருங்க? முகமுகமாய் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். பார்க்கலாம் பாருங்களேன். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேச, நான் நண்பரோடு என்ன பேசுவான்? நல்லா பேசுவோம் இல்லைங்களா? மனசார குடும்பத்தில் இருக்கையும் பேசுவோம், உலக நாயும் பேசுவோம், எல்லா நாயும் பேசுவோம். அதான் நண்பன் இல்லைங்களா? உலகத்தை பொதுவாக நண்பன் என்ன சொல்லுவாங்க? தன் நல்ல காரியத்தை போல என்ன பண்ணுவாங்க? கலந்துக்குவாங்க. அப்போது தேவனோட என்ன பண்ணியிருக்காங்க? முகமுகம் பேசியிருக்கான். அது எப்படி பேசியிருக்காருன்னா, முகமுகமாய் பேசினான் இருக்குது. தேவன் நேராக வந்து பேசுறதில்ல, நான் தெரியும். அப்போது தூதர் மூலியமாவோ தேவன் தாசன் மூலியம் பேசியிருப்பார். அப்போது இப்போ ஏற்பட்ட ஆலோசனை அவருக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்னா, ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள என்ன பண்ணுவாருங்க? அவர் எப்போ நினச்சாலும் ஒரு தீர்வு கிடைக்குமா எங்கே போவாருங்க? நேரம் உள்ள போவார். இந்த சலுகை யாருக்குமே கொடுக்கப்படல. உலகத்தில் பிறந்த எந்த மனுஷன் கொடுக்கப்படலன்னு பார்க்குறோம். அதனால தான் ஒரு தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட என்ன பண்ணாருங்க? முகமுகமாய் பேசினார். அவருக்கு மிகப்பெரிய பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்குது. நினச்சி பாருங்க, எவ்வளோ ஒரு வல்லமை. செங்கலை பிளக்குன்னு சாதாரண விஷயமா? அப்போது அப்பேற்பட்ட வல்லமை. அதே சமயம் மன்னாவை கொடுக்குறாரு அப்படின்னா ஜனங்கள் கண்கூட பார்த்தாங்க. அவர் செய்து தேவன் இவ்வளோ இருக்கார், இவர் பெரிய லீடர் இல்லைங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அப்போது மோசேயை கண்டு பிரமித்தான் இருக்குது. அவர் சீனாய் மலையிலேருந்து கட்டளை வாங்கிட்டு வரப்போ முகம் எப்படி இருந்துங்க? தேவனுடைய முகமாக பிரகாசமாக இருந்து பார்க்குறோம். அப்போது அவரோட நேரடியாக பேசியிருக்கான்னு பார்க்குறோம். மேலும் ஒரு வசனம் வாசிப்போம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஓட்டிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்கிற நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். அன்புக்கு சொல்லி முதல்ல பார்க்கும்பொழுது, நான் அவனோட தீர்க்கதரிசனமாக பேசல. நல்லா கேட்டுங்க. ஊமைகளாக பேசிட்டு இருந்தாரா மோசேட்ட? என்ன பேசுறாங்க? மறைபொருளாக அல்ல, டைரெக்டாக பேச. நீ ஜனங்களை எப்படி வலிச்சு கொண்டு சேர்த்தணும், எப்படி தேவனுக்கு பலி செலுத்தணும். பலியில் ஒரு சின்ன பிசு இருந்துச்சுங்களேன்,
நமக்கு தெரியும் பலி எவ்வளவு உசிதமானது. தேவன் வந்து அது பிரமாணப்படி தொட்டதுக்கே என்னாச்சுங்க, மாட்டு வண்டியில் ஏற்றுனதுக்கே மரணம். நினச்சி பாருங்க, அப்போ எவ்வளோ கரெக்டாக இருந்திருப்பார். அப்பேற்பட்ட ஞானம் உள்ள மோசேவுக்கு அவர் எவ்வளோ ஒரு மறைபொருளை வெளிப்படுத்தி பார்க்குறோம். ரெண்டாவது, அவன் கர்த்தன், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரமிக்கத்தக்கதமான ஒரு வசனம் பாருங்கள். கர்த்தர் சாயலை காண்கிறான். அன்புக்கு சவுலே தேவ பிரசனத்தை முழுமையாக உணர்ந்தவர், கர்த்தரின் சாயலை நேராக கண்டவர். ஆனால் கர்த்தரின் சாயலை மாறுவதற்கு கூப்பிட்டாரா? நினச்சி பாருங்க, கர்த்தரின் சாயலை யார் பார்த்தா? மோசே பார்த்தாரு. ஆனால் கர்த்தரின் சாயலுக்குள்ள கொண்டு போனார் அவர் கொண்டு போகல. யார் தான் கூப்பிட்டுருக்காருங்க? இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ஒரு வேற மாதிரி ஏங்கல் பண்ணுறப்போ, அப்பேற்பட்ட மனுஷன் தேவனை பார்க்கத்தான் வாய்க்கு. இங்கே பூலோகத்தை சாயலை தான் காங்குறான். ஆனால் தேவன் சாயலுக்காக மாறப்போகிறது யாருங்க? சபையாக அழைக்கப்பட்ட 1,46,000 மாட்டும் மாத்திரமே அன்பு சோகலை இது கொடுக்கப்பட்டு பார்க்குறோம். அப்போது இதில் அவருக்கு எங்கேயாவது மோசே சொன்னாரா, நீ இந்த ஆண்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு பரலோக வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார்? அங்கேயாவது எந்த வாக்குத்தும் தெரியலிங்க. பரலோக வாய்ப்பு தேவன் யாருக்கு கையெழுத்திருக்காரோ அவர் வாக்கு மாறாத தேவன். என்ன சொன்னார் செய்வார். நீதிமான்களுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார் தவிர எந்த விதமான நீ பரலோகத்தில் என்னோட இருப்பீங்க, என்னோட கிறிஸ்துவோட அரசாட்சி பண்ணி எந்த வாக்கும் கொடுக்கலாம் பார்க்குறோம். அடுத்ததாக தேவன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினவர் யாராக இருக்கும்? இன்னும் கரெக்டாக சொல்கிறீங்க, மூணு கேட்டு. ஓகே, தாவீது. ஓகே, அன்பு சொல்லு, தாவீது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் பாசிட்டிவ் கேரக்டர் தான் தெரியும். நமக்கு நெகட்டிவ் கேரக்டர் மறந்தே போச்சு. பேசபிள் இருக்கப்போ நெகட்டிவ் கேரக்டர் தான் தெரியும். பாசிட்டிவ், ஏன்னா தாவீது மாதிரி யாருமே இல்லை. தெரியுங்க, சென்சிட்டிவான மனுஷன். நல்லா கேட்டுங்க, சவலை கொண்டிருக்க 1000 வழி இருந்துமே தேவன் அபிஷேகம் பண்ணனை மேல் கைவிப்பது எப்படி, என்ன உணர்வாங்க. இது சென்சிட்டிவ், இது தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதயத்தை மாத்திரம் பார்க்குறாரு. அப்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அன்புக்கு சொல்லு, 12 கோத்திரத்துக்கு ராஜாவை ஏற்படுத்துறாரு. நினச்சி பாருங்க. அது ஒன்று. தன் இதயத்துக்கு ஏற்றவன், நான் எப்படியெல்லாம் அரசாட்சி பண்ணணும்னு நினைக்கணும், அதை போல் தாவீது என்ன பண்ணுவாருங்க, செய்வார். ரெண்டாவது, என் சித்தமானதையெல்லாம், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று யார் சாட்சி கொடுத்தா? தேவனே சாட்சி கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பாருங்க. அப்போது இதயத்துக்கு ஏற்ற மாத்திரம் இல்லை, தானே சாட்சியம் கொடுத்தாரு. 12 கோத்திரையும் சமஸ்த கோத்திரையும் முழுசாக இருந்தது யாருங்க? அதான் விழுந்து போன தாவீதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, மிரும்பும் எடுத்து கட்டுறாரு. அன்பு சோகலே, 12 கோத்திரம் சிதறண்டு போன கோத்திரம். அன்னைக்கு இருக்கிற 12 கோத்திரம் அடிச்சுக்கிட்டு கோத்திரம், அண்ணன் தம்பியில் அடிச்சுக்குவாங்க, எனக்கு தெரியும். அப்போது நிறைய பிரச்சனை யாருக்கு வந்து, நான் புரஜாதையர் காட்டிலும் 10 கோத்திரத்துக்கு 2 கோத்திரத்துக்கு பெரிய சண்டை. அப்போது இந்த 12 கோத்திரம் சமஸ்துக்கு சமாதானத்துக்கு வழி நிறுத்து யாருன்னு பார்த்தா தாவீது தான் பார்க்குறோம். ஆனால் 12 கோத்திரத்தை ஆண்ட அவருக்கு பரலோக வாய்ப்பு கொடுக்க பிடிச்சா? இல்லை. கிறிஸ்து செயல் கொடுத்தாங்களா? இல்லை. தேவ செயல் கொடுத்தாங்களா? இல்லை. அன்புக்கு சொல்லி, ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுருவாரா? ஒன்றும் வாய்ப்பு கொடுக்கல, அப்படியே விட்டுருவாரா? இன்னைக்கு பிரதர் நிறைய சப்ஜெக்ட் எடுத்து தான் இருக்கேன், பாயிண்ட் போகிறான். இருந்தாலும் நான் ஃபைனல் டச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எடுத்தாருன்னா, அவங்களுக்கு பூமிக்குரிய பிரபுக்களுக்குரிய ஆசீர்வாதம். அப்போது அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35 படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா, தன் குழந்தையை அப்படியே கொடுத்தாங்க இல்லைங்களா, தன் வாழ்க்கையை அப்படியே கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்களோ அது முற்றிலும் கீழ்ப்படுத்தாங்க. மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு தன் விடுதலை பெற சம்மதிக்கவே இல்லைன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, தேவன் மேலே அவங்க மிகப்பெரிய நம்பிக்கை, நம்மளை காட்டிலும் அதிக நம்பிக்கை. நல்லா கேட்டுங்களேன். ஏன்னா நம்ம கூட ஒரு சுகபோகம் பார்ப்போம், டைம் இருந்தால் பிளான் பண்ணுவோம் ஒரு சிலர்லாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, வாழ்க்கையே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நிறைய தெரியும், நிறைய ஓசியா தீர்க்கதரிசி பார்க்கணும், யோகிகள் எல்லா தீர்க்கதரிசியுமே என்ன சொல்கிறாரோ, ஓசியா சொன்னார்ல, அப்போ விபச்சாரிய திருமணம் பண்ண என்ன பண்ணார்? நம்மள அந்த 1008 கேள்வி போவோம், சரியாக இருக்குமா, பதிலாக இருக்குமா, சரியாக தான் இருக்குமா, அப்படி ஒரு திட்டமெல்லாம் இருக்கா இல்லைங்களா? ஆனால் தேவன் சொன்னால் அது சரியாக இருக்கும். அப்போ தவறாக கூட தெரிவிக்கலாம். அந்த ஜனங்களை எப்படி சபிச்சிருப்பாங்க நினச்சி பாருங்க. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஒரு வேசியை திருமணம் பண்ணால் என்ன நினச்சிருப்பாங்க, என்னையா தீர்க்கதரிசிக்கிறோம், இவர் போய் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்லிப்பாரு, இல்லைங்க தேவன் சொன்னார்னா ஒத்துருப்பாங்களா? கட்டாயம் ஒத்துருக்க மாட்டாங்க, ஊர் அவமானப்படுத்திருக்கோம். ஆனால் தேவன் எங்கிட்ட பேசியிருக்காரு, சரியா இருக்குன்னு சொல்லி யாரும் பண்ணாங்க, அது நீதிமன்றங்கள் உணர்ந்து தான் பண்ணோம். அதனால தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்க்கும்பொழுது படிக்கலாம்.
சங்கீதம் 45 இப்போ பிரதர் எடுத்து முடிச்சாரு, அதை மறுபடியும் படிக்க வேண்டியது போச்சு. 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து அவங்க என்ன சொன்னாருங்க? முற்பிதாக்கள் பிதாக்கள்னாரு. அதே ராஜ்யத்தில் என்னவாங்க? அவங்கெல்லாம் பிள்ளைகளாக மாறுறாங்க. அந்த பிள்ளைகளும் விடல, முன்னா செஞ்ச பலிக்காகவும் தன் தியாகத்துக்கு என்ன பண்ணாருங்க? முற்பிதாக்களை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாரு? பூமி எங்கும் பிரபுக்கள். இன்னைக்கு இருக்கிற பிரபுக்கள் 5 வருஷம், இல்லைன்னா சரியா கூட்டணி அமையில 3 வருஷம் இல்லைங்களா? இது பாருங்க, பிதாக்களை கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா பிரபுக்களை வைப்பா எவர்லாஸ்டிங். அவங்களோட வாழ்க்கை முழுவதும் அவங்க தான். கிங்டம் கமெண்ட்ஸ் அவங்க கொடுத்தாச்சு. அப்போ யாராவது ஆளுக போகிறாங்க? முற்பிதாக்கள்னு பார்க்குறோம். ரெண்டாவது இதில் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? இப்போ இவ்வளோ தாவீதுக்கு பரலோக வாய்ப்பு கொடுக்கப்படல. ஆனால் நம்ம ஒன்று சிந்தன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார் இல்லைங்களா? பரலோகத்துக்கு யாரை எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அப்படின்னு வசனம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா யாராருங்க? பரலோகத்துக்கு எடுத்துப்பட்ட யார்? 2 பேர் பழைய ஏற்பாட்டில். ஏனோக்கு எலியா. அப்போது ஏனோக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 5:24 படிக்கும்பொழுது அவன் காணப்படாமல் போனதான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் திடீர்னு சபைக்கே வரல, பரலோகம் போயிட்டார் நினைக்க முடியுமா? இல்லைங்களா? இல்லை, அவர் நல்ல ஊழி தான் பண்ணிப்பார். எங்கேயாவது ஊழி பண்ணிட்டு இருக்கா, சிலோன் போய் ஊழி பண்ணிக்கலாம், ஏதோ வெளிநாடு வேலைக்கு போனோம், அங்கே செட்டில் ஆகிருக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்காது, வசதி குறைஞ்சிருக்கலாம். தேவன் எப்படி வேணால் பயன்படுத்துவார். அப்போது அதே சமயம் இவர் இருக்காருங்களா, எலியா இருக்கார்ல, எலியா அக்னி ரதத்தில் பிரிக்கும் பொழுது எங்கே போட்டாருங்க? பரலோகம் பட்டு வசனம் இருக்கு. ஆனால் அதே 2 நாளாகவும் படிங்க, 2 நாளாகவும் 21:12 படிங்க. 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல். பார்த்தீங்களா? அப்போ பரலோகம் போயிட்டு இருந்தால் அங்கே லெட்டர் எழுத முடியுமா? இல்லை, இதுலேயே அதாவது அங்கே ஆன்சர் கேள்வி இருந்தால் ஒரு பக்கம் எங்கே ஆன்சர் இருக்கும், கட்டாயம் இருக்கும். 4ஆம் போட்டுங்கன்னா ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னு போட்டுக்குது. அப்போ உயிரோடு இருந்தால் தான் லெட்டர் எழுத முடியும். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அப்படிங்களா? SMS ஒருத்தர் சொல்கிறாரு, SMS வாட்ஸ்அப்பே வரலைங்க, அவருக்கு எதாவது ஆகிப்போச்சோ அப்படிங்கிறாங்க. என்னென்னா உலகத்தில் நம்ம இதில் சொல்ல மாட்டாங்க, உலகத்தில் பார்க்க சார் 1 வாரமாக ஒருத்தர் சொன்னாங்க SMS வராதனால நான் கண்டிப்பாக ஏதோ ஆயிடுச்சுன்னு போய் பார்த்தா வீட்டில் மறிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நான் வாட்ஸ்அப்பில் சார் நியூஸ் வந்துச்சு. 1 வாரமாக அந்த அம்மா கரெக்டாக காலையிலனா குட் மார்னிங் போடுவாங்களாம் வாட்ஸ்அப்பில். இது உலக காரியமாக இருந்தாலும் புரிந்துக்க சொல்கிறேன். அந்த அம்மா 1 வாரமாக போடலையாம். கடைசி பார்த்தா மறித்து 1 வாரம் ஆச்சான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அது அந்த தனியாக வாழ்ந்துருக்காங்க. இந்த ஒரு ஐக்கியத்தில் அவங்க இருந்தால் ஒரு குட் மார்னிங் சொன்னாவது இருக்காங்கன்னு நினச்சிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த குட் மார்னிங் போடுறதுல எவ்வளோ பிஸி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போடுறதில்ல வச்சுங்க. அப்போது ஒருத்தர் மறிச்சிருந்தா எந்த வேலையுமே செய்ய பேர் முதலாய் மறக்கப்பட்டுன்னு பார்க்குறோம். அன்புக்கு சொல்ல இப்போ ஏற்பட்ட இதுங்களுக்கு கிறிஸ்துவின் சாயலும் கொடுக்கப்படலை, தேவ சாயலும் கொடுக்கப்படணும் பார்க்குறோம். அப்போது அடுத்ததான் நம்ம இன்னொரு சாயல் பார்க்க போகிறோம். என்ன சாயலுங்க? கிறிஸ்துவின் சாயல். ஒரு மனுஷன் வந்து பாவத்தில் இருக்கான் இல்லைங்க. இப்போ இருக்கிற மனுஷன் எல்லாருமே இருக்காங்க, பாவத்தில் இருக்கான். அவன் தேவ சாயலுக்குள்ளே போகணும்னு வச்சுங்க. நம்ம பாட்டு பாடணும், தேவ சாயலாக மாறி பாட்டு இருக்கு தேவனு. அப்போது ஒரு தேவ சாயலுக்கு போகிறோம் அப்படின்னா அவன் முதல் எந்த சாயல் கடந்து வரணும்? கிறிஸ்துவின் சாயலில் கடந்து வரணும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சாயலாக நடந்தால் தான் அவன் அடுத்து எங்கே போகிறாங்க? தேவ சாயல்னு பார்க்குறோம். அது சாத்தியமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறீங்களா? கட்டே சாத்தியம். ஏன்னா சாத்தியமாக நமக்கு இது சத்தியம் கொடுத்துருப்பாரா? அன்பு சொல்லு. அதுக்கு முதல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44 படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இந்த வசனம் தாங்க. அப்போது நம்ம ஒரு கிறிஸ்துவின் சாயலாக போகிறதுக்கு யார் என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் கூப்பிட்டுருக்கணும். அதுதான் முதல் காரியம். அப்போது அவன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எதுவான இருக்கலாம். முதல்ல என்ன பண்ணியிருக்குங்க? தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டிருக்கணும். அப்போது அது எப்படி பார்க்கும்பொழுது நமக்கு சொல்ல அவன் கிறிஸ்துவுக்கு போகிறதுக்கு ஒரே வழி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜீவ வழிக்கு போகிறதுக்கு, கிறிஸ்துவ வழியை போகிறதுக்கு யார் தான் வழின்னு பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஈடுபலியின் புண்ணியத்தை தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி வந்து பெயர் சபையில் பார்த்தீங்கன்னா வைராக்கியம் இருக்க தவிர ஈடுபலியின் புண்ணியம் என்ன தெரியுமா? தெரியாது. அப்போது ரெண்டாவது தேவனை பற்றிய அறிவு இருக்கா? தேவனு தெரியும், தேவன் வந்திருக்காருங்க அப்படிம்பாங்க. அவருக்கு என்ன பிடிக்குன்னு யார் தெரியுமா? நிறைய பேர் தெரியாமல் பார்க்குறோம். அதே சமயம் நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம் அப்படிங்கிற தாற்பயம் யாருக்கு தான் தெரியும்? ஒருத்தர் போய் கிறிஸ்துவத்தை கேளுங்க, உலகத்துக்கு சொல்ல ஏங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கிறிஸ்துவ மாறிட்டேன்பாங்க. நிறைய பேர் இப்படி தான்.
இப்போ எப்படின்னா பொண்ணு ஹிந்துவாக இருப்பாங்க, தம்பி கிருஷ்ணா இருப்பார். ஏதோ ஒரு வழியில் கன்வின்ஸ் பண்ணி ஹிந்துவை பேரை மாற்றி ராபர்ட்ஸ் அப்படி பேரை வச்சு மாற்றிருப்பான். தம்பி எதுக்கு கிறிஸ்துவ வந்து நான் என்ன பண்ணுறதுங்க, பொண்ணு தரப்பாட்டின்னாங்க, பேரை மாற்றிக்கிட்டோம். ஒரு வேலை வாய்ப்பு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லாம் நிறைய பேர் கிறிஸ்துவ இருக்காங்க. ஒரு காரணம் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ஒரு காரணத்துக்காக தான் கிருஷ்ணா ஒரு சர்ச்சு கட்டி இங்கே வந்து அவங்க எங்கேயும் கோயில் கூட கிடையாதுங்க, சர்ச்சில் போய் தொழுதுங்க, பேரை மாற்றிங்க, வேலை தரான்னு பிரிட்டிஷ்காரன் சொல்லும்பொழுது அநேக கிறிஸ்தவம் மாறி இருக்காங்க. இதெல்லாம் நடந்த உண்மைகள். அப்போ அன்பு சொல்லி, ஆனால் அதுக்காக கூப்பிட்டுருக்காரு சபைக்கு தான் எதற்காக அழைக்கப்படும் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்துன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, யோவான் 14:6 படிங்க. யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது மிகப்பெரிய அழைப்புங்க. அதாவது நானே வழி, இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் கொடுத்துறது தான் சத்தியம், அவர் தான் என்ன கொடுக்க போறாங்க, அவங்க தான் ஜீவ கொடுக்குற அதிபதி, அதான் ஜீவ அதிபதி பார்க்குறோம். அப்போ இந்த விசேஷ அழைப்பு பார்க்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்க பொதுவாகவே இந்த அழைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 22:14 படிங்க. மத்தேயு 22:14 அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அன்பு சொல்ல, இதில் முதல் இந்த யூத ஜனங்களுக்கு தான் இந்த அழைப்பு கொடுக்கப்படுது இல்லைங்களா. அப்புறம் தான் இதோ நாங்கள் போகிறோம், யார்கிட்ட போகிறோம், புறஜாதிகளுக்கு போகிறோம்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது தான் அங்கே தான் அந்த அழைப்பே மாறுது. அப்போது அழைக்கப்பட்டவர் அநேகர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர், உண்மையுள்ளவர்கள் அதிலும் சிலர். அந்த உண்மையுள்ளவர்கள் தான் 1,44,000 பேர். அன்பு சொல்ல இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அழைப்பு அப்படிங்கும் பொழுது வாசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:29 படிங்க. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அன்புக்கு சொல்லி, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எதுக்கு முன்னறிந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தன் சாயலுக்காக முன்னறிந்தாரோ அவர்களை முதல் எங்கிட்டு போறாருங்க, குமாரின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கார். அதாவது தன்னுடைய சாயலுக்கு வரப்போகிற மனுஷனை ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு விடுறாருங்க, கிறிஸ்துவின் சாயலுக்கு கொண்டு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அப்போது அந்த கிறிஸ்துவின் சாயல் வந்து யார் கையில் இருக்குது, தேவன் முன்குறித்திருக்கணும் அன்பு சொல்லி. ஆனால் தேவன் முன்குறித்திருந்தாலும் அதை சாயலாய் மாறுவதற்கு யார் கையில் தான் உள்ளது, நமது கையில் தான் உள்ளது இல்லைங்களா. அழைப்பு அது அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர், உண்மையிலவர் அதிலும் சிலர். அப்போது இது முதல்ல யூதர்களுக்கு அடுத்தபடியாக யாரு தான் கொடுக்கப்பட்டது அழைப்பு இல்லை, அதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடுத்தபடியாக இந்த அழைப்பு யார் கொடுக்கப்படுச்சுங்க, இல்லைங்க. அது நமக்கு அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இருங்க. எரேமியா 51 படிங்க. எரேமியா 51:7 பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அது மதுவின் ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். அன்பு சொல்லி நமக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் தான் வந்ததுங்க, பாபிலோன் தான் கொடுக்கப்படுச்சுங்க. அவங்க மூலியமா தான் இங்கே வந்திருக்கு. அவங்ககிட்ட கொடுத்து பார்த்தாரு, அந்த கையில் எப்படி இருந்ததுங்க, பொற்பாத்திரம். அதில் என்ன கொடுத்தாங்கல்ல, மதுவை ஊற்றி கொடுத்தார்கள். புத்தி கடைச்சி படிங்க, படிங்க. ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். அப்போ அதில் மயங்கிட்டு பண ஆசை, சாட்சி, என்ன சாட்சிங்க, சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு போய் பங்களா கட்டிட்டேன், 2 எஸ்டேட் வாங்கி போட்டேன், இதுதான் இல்லைங்களா. அப்போது எதுக்கு கொடுத்தானோ அதை என்ன பண்ணாங்க, அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. அது போதையை ஊற்றி கொடுத்தனால தான் அந்த அழைப்பு யாருக்கு வந்ததுங்க, நமக்கு கொடுத்தது. இந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது யாருங்க, படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்புக்கு சொல்ல, இன்னைக்கு வேதாகமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எத்தனை வேதாகம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்மகிட்ட வச்சிருக்கிறது கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன், தமிழ் இங்கிலீஷ் வச்சுருப்பீங்க. அதுக்கு பின்னாடி ப்ளஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மேலே இருக்குது. நம்ம பார்த்து ERV என்னென்னமோ இருக்குது வச்சுங்களா. அது பூரா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வேதமானவர் உருவாக்குனதா, யார் உருவாக்குனதுங்க, பேரசப்பை தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்கு சத்தியம் தெரியுமா, வசனத்தை மொழிபெயர்க்கு தேவன் அவளை பயன்படுத்திட்டார். எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பயன்படுத்தி நம்மளை கொண்டு வந்து சேர்த்தாரோ, அதே போல் பாபிலோனை பயன்படுத்தி அநேக காரியங்கள் ஏதோ ஒரு வழியில். இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் கிறிஸ்டியன் இருப்பீங்க, அவங்க நேராக பைபிள் ஸ்டூடெண்டாக வர்றது ரொம்ப ரேர். இவங்க ஹிந்துஸ்லாம் ஞானசம் எடுத்திருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹிந்துஸ்ல வந்திருக்காங்க, நான் பார்த்துருப்போம். ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசவில் என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சு வந்துருப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது அநேக வேலை யாருமே அதிகமாக செஞ்சுருக்காங்கன்னா
பாபிலோன் தான் செஞ்சுருக்காங்க. எத்தனை மொழிபெயர்ப்பு, தோல் சுருது நிறைய மொழிபெயர்ப்பு பார்த்துருப்போம் இல்லைங்களா? அத்தனை மொழிபெயர்ப்பு தாண்டி கடைசியில் நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதை யார் செஞ்சுருக்காங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கா பார்க்குறோம். அப்போது இதை குருடாக்குனது யார்? அவங்க உண்மையாக நல்லா தான் இருந்தாங்க. அந்த குருடாக்குனது யாருங்க? சாத்தான் தான். அப்போது அந்த சூழ்நிலை தான் கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிறது ஒரு சில ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ சாயல் அப்படிங்கிறது என்னதுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உடனே என்னதுங்க? கிறிஸ்துவ சாயல். ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் உள்ள வந்தான்னா பாஸ்டனை கூட ஒரு உள்ள கூட்டிகிட்டு ஞானசாமி கொடுத்து, ராபர்ட் அருமையான பேருங்க வச்சுக்கங்கன்னு. அவன் பேர் தான் மாறி இருக்கும், வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். என்ன புகை பிடிச்சிருப்பாரு, மது சாப்பிட்டுப்பார், அதை என்ன பண்ண கொஞ்சம் குறைச்சிப்பார், வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடுவார், ஆனால் கொஞ்சம் குறைச்சிப்பார். ஏன்னா அவளுக்கு பரிசுத்தாவின் நிறைவு இருந்திருக்காது ஆச்சுங்களா. ரெண்டாவது, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ தெய்வம் வளம் வழிபட்டா என்னாச்சுங்க? பரலோகம். நீங்கள் மனம் பாரு, கிறிஸ்டின் கேட்டுங்க, நீ எங்கே போக போகிறீங்க கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? பரலோகம் போக போகிறோம். வழி தெரியுமா? தெரியாது. அப்போது நம்மளை காட்டிலும் அதிக சாட்சி எடுத்தாருங்க பெருசபக்கார் தான். அப்போது என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவின் சாயலாம் அப்படிங்கிறது கிறிஸ்து நமக்கு என்ன செய்தாருன்னு தான் பார்க்குறாங்க தவிர நம்ம என்ன கிறிஸ்து பண்ணோன்னு தெரியாது அவங்களுக்கு. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? நமக்கு தான் கொடுக்கப்படும். நம்ம என்ன சொல்கிறோம்? வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். அப்போது இது முத நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு யாருக்கு வந்ததுங்க? யூதலுக்கு அடுத்தபடியாக யாருக்கு வந்துங்க? பாபிலோன் கொடுத்து அடுத்து கடைசியாக யாருக்கு வந்துங்க? வேதமானவரை நமக்கு கொடுக்கப்பட்டு பார்க்கும். அப்போது இப்போ தான் அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்தானம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கும், இல்லைனா ஒரு நோய் இருந்திருக்கும், டக்குன்னு அதோட சமயத்தில் ஒரு சர்ச்சு மெசேஜ் கேட்டுப்பாரு, இல்லைனா பாஸ்டர் நீ ஜெர்மனிக்கு போங்க, அடுத்த வாரம் பாருங்க பாரு, அந்த சாத்தான் அந்த வேலையை கொடுத்து செஞ்சிருவான். டக்குன்னு காலில் சரியாயிரும், அந்த புண்ணாலும் சரியாயிரும். உடனே பேரை மாற்றி சபை உறுப்பினர் இல்லைங்களா, அவன் வாழ்க்கை பசுத்தமாக இருக்க மாட்டோம், அவருக்கு வேண்டியது வந்தால் போதும், மாதம் வாரம் நமக்கு சொல்ல. அப்போது இது அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் பலியினால் உடன்படிக்கை செய்யப்பட்ட ஞானஸ்தானம் அல்ல, அது பிறருக்காக எடுக்கப்பட்ட பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்தானம். உண்மையாலுமே அநேக கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துவாக இருப்பாங்க, ஒரு மேரேஜ் இளைஞாக இருப்பாங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றோன்னே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஆரம்பிச்சுடுவாங்க. அது உண்மைதான். அதே சமயம் கெட்ட பழக்கமெல்லாம் இருந்திருக்கும், கொஞ்சம் ஒழுக்கத்துக்கு வந்திருப்பாங்க. பரிசுத்த பலி அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது. அப்போது இது தேவன் அவங்களுக்கு அழைக்கல. யாரை தான் கொடுத்துருக்காருன்னா 144,000 பேரை மாறப்போ நமக்கு தான் கொடுத்துருக்காரு. வாசிப்போம். சங்கீதம் 58 படிங்க. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அன்புக்கு சொல்ல, இந்த பலியினால் உடன்படிக்கை செய்தது யார் தான்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்குன்னு அழைக்கப்பட்ட நமக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட அழைப்புன்னு பார்க்குறோம். அப்போது இது நம்ம அழைச்சி வந்துட்டோம், பலியினால் உடன்படிக்கை செய்கிறோன்னு வந்துட்டோம். அப்போது ஒரு ஞானஸ்தானம் என்ன வாய்ப்பு அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லைங்களா. உலகத்துக்கு மறுத்து ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம், கிறிஸ்துக்குள் பிரவேசிக்கிறோம். அப்போது இது ஒரு இடுக்கமான வாசல். கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிறது சாதாரண இல்லைங்களா. இப்போ கிறிஸ்துவின் சாயல சபைக்கு போகிறதே எவ்வளோ போராட்டம் சகோதரர் தெரியும், விடவே மாட்டாங்க, ஏதோ சூழ்நிலை. அப்போது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரில் வரவே முடியாது, லீவ் போட்டு வந்திருக்காரு, ரொம்ப டஃப். ஞானசம் எடுத்துட்டாரு, அது வரைக்கும் ஒரு இழுகுகள் பாருங்கள். இன்றைக்கி கூட 2 பேர் ஹஸ்பண்ட் கேஸை எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு பக்குது எங்களுக்கு ஃபோன் பண்ணால், பிரதர் கல்யாணத்தில் இருக்கிறேன், காய்ச்சல் இருக்கிறேன். ஐயோ கடவுளே, என்னங்க சப்ஜெக்ட் பாருங்கள், 52 சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அது வரைக்கும் கேட்டால் வந்துட்டு இருந்தாங்க, அடிச்சு கூட இருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்தோடனே போராட்டம். இது யார் தான் நம்ம துணை இருக்கணும்? நம்ம தான் கூப்பிட்டு சொல்லணும், இல்லை பிரதர் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், எடுத்துன்னு கண்டிச்சு அப்படியே போயிடுவார், ஊருக்கே போயிடுவார். ஓரளவுக்கு சொல்லி அவங்க புத்திமை சொல்லி சத்தியத்தின்படி வர சோதனை பிரதர் இது இப்படி மேற்கொள்ளுங்க, நீ அங்கே இருக்கிற எக்லேசியாவது போய் உங்கள் உடன்படிக்கை நிறைவேற்றுங்க. ஏன்னா பலியினால் உடன்படிக்கை இப்படி பேர் மாத்திரக்காக நீ பண்ணல, பாவத்துக்காக பண்ணல, நீங்களாக தான் வாலண்டியர் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இடுக்கமான வாசல் அப்படிங்க வரும்போது வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 21 படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போது இங்கே 3 பாயிண்ட் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கணுங்க? விருப்பம் இருக்க வேண்டும். அடுத்தது என்ன இருக்கணுங்க? அங்கே தான் பிரச்சனை, வெறுக்க வேண்டும். அப்புறம் அதை மாதத்துக்கு ஒருக்காவா அனுதினமும். இந்த 3 பாயிண்ட் தான் இடிக்கும். அதாவது விருப்பம் இருக்கு ஆனால் வர முடியல, வெறுக்க முடியல ஆனால் வெறுக்கிறோம், ஆனால் வெறுக்க முடியல இல்லைங்களா. ஒரு சில காரியத்தை பிரதர் இதில் விட்டுருனா பிரதர் கொஞ்சம் நாளாகும் பிரதர், அது என்னமோ முடியலங்கிறாங்க, அது எப்படின்னு தெரியலங்கிறாங்க. ரெண்டாவது அனுதினமும் அப்படின்னா வாரத்துக்கு ஒருக்கா சண்டே வந்த போதுங்களா பிரதர்? இல்லை பிரதர், இடநாள் கிளாஸே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு 22 பேர் இருக்குது, 20 பேர் எடுத்தாச்சு. அவங்க இடநாள் கிளாஸ்னால் என்ன தெரிய மாட்டேங்குது. அவங்கள பிடிச்சி இழுக்குறக்குன்னே இன்றைக்கி பாரு என்ன பண்ணியிருக்கோம் சாயந்தரம், இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு தரவே தெரியாதோ. அப்போது அவங்களுக்கு பயிற்சி என்ன பயிற்சி, எப்படி இடநாளில் கலந்துக்கிறது. நீங்கள் ஜீவபலியை வாரத்துக்கு இருக்கா இல்லை
அனுதினமும் செலுத்தணுங்கிறக்கா பயிற்சியை கொடுக்கணும்னு பார்க்குறோம். அப்போது இந்த மூணு வழி அப்படின்னு பார்க்கும்பொழுது இடுக்கமான வாசல் என்ன தெரிஞ்சுக்கணும், அதில் விருப்பமாக இருக்கணும், உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது சிலுவையே, உலகத்தை மாத்திரமில்ல தன்னையே வெறுக்கணும் இல்லைங்களா. உலகத்தை பத்து பாட்டு வந்து முடிக்க முடியுமா, தன்னை வெறுக்கணும். ரெண்டாவது சிலுவை எடுக்க தன்னை ஒப்பு கொடுக்கணும். இதை தினம் தினம் செய்ய வேண்டும் பார்க்குறோம். அப்போது இதை கரெக்டாக செஞ்சது எப்படி வேணால் வாழலாம். அவர் பாருங்கள், ஒரு பெரிய செல்வந்தார், அவரோட வாழ்க்கையில் அவர் பெரிய பிரதானமான பொசிஷன் இருந்தவர். ஆனால் அவர் வந்து தன் எல்லாத்தையும் ஜீவனை நஷ்டம் பண்ணி விட்டார். அவர் யாருங்க? அப்போஸ்தலன் பவுல். படிக்கலாம். பிலிப்பியர் 1:21 படிங்க. பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பார்த்தீங்களா, உடன்படிக்கை செய்த பலியை சரியாக நிறைவேற்றினவர் தான். அப்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், அல்டிமேட் நான் செத்தங்க போகணும், கிறிஸ்துவர் போய் சேரணும். அதுக்கு முன்னாடி வர போராட்டம் துன்பங்கள் எது வரைக்கும் வரும்? சாவு வரைக்கும் வரும். நமக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரிங்க. சாவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மரணம்னு நினைக்க வேண்டாம், ஒவ்வொருத்துக்கும் ஒரு வரும். அப்போது அந்த சாவு தான் எனக்கு ஆதாயம். ஒரு பிரச்சனை வந்தால் அது தேவன் என்ன கொடுக்குறாரு, அதுக்கு முடிவு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது போதுங்க எனக்கு அப்படின்னு. அப்போது இப்படியாக தன் மரணத்தின் சாயலுக்காக என்ன பண்ணாங்க அப்போ சொல்லலை, தன்னை இணைத்து கொண்டான்னு பார்க்குறோம். அப்போது வாசிக்கலாம். ரோமர் 6:5 படிங்க. ரோமர் 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆம் அன்புக்கு சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். இடுக்கமான வாசலில் நம்ம எங்கே இணைக்கப்படணுங்க? மரணத்தின் சாயலுக்குள் இணைக்கப்பட வேண்டும். அப்போ தான் என்னங்க, உயிர்த்தலின் சாயல். நம்ம எல்லாரும் உயிர்த்தலும் நம்பிக்கை இருக்குது, அது மேலே விருப்பம் இருக்குது, நோக்கம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா மரணத்தின் சாயல் இணைக்கப்படும் பார்க்குறோம். மரணத்தின் சாயல் அப்படிங்கும்பொழுது அது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிறிஸ்து செய்தது வந்து ஒரே ஒரு பலி. என்ன பலிங்க? ஈடு பலி, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது என்ன பலி? ஜீவ பலி. அதை எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம்? அனுதினம் கொடுக்கணும். அப்போது அன்னைக்கு எப்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு செலுத்தப்பட்ட பலி பழுது இல்லாமல் இல்லைங்களா, அஸ்தம் இல்லாமல் சுத்தமானதும் நேர்த்தியானது இருக்கணும். அப்போது அந்த பலி எப்படி பழுது இல்லாமல் இருக்கணுமோ, அதே போல் நம்ம செலுத்துகிற பலி கூட எந்தவித நோக்கமும் இல்லாமல் பரிசுத்த பலியாக இருந்தால் மாத்திரம்தான் அது பலி. நமக்கு பிடித்தமான சேதம் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் பலி செலுத்தணும்னா தேவன் எடுத்துக்கு வரா? இப்போ எனக்கு ஒன்று பொருள் பிடிக்குது, அதை கொண்டு வச்சுட்டா போதுமா, பலி ஆயிருமா? அது இல்லை. ஆனால் அதே சமயம் தேவனுக்கு பிடித்தமான செய்த பலியை கொண்டு வைக்கிறோம். அது தேவனுக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அது தேவனுக்கு பிடிக்கும்னு விடுறோம் இல்லையா. ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம், ஒரு விஷயமா இருக்கலாம், அதை கொண்டு வைக்கிறோம் இல்லையா. அதுதான் ஜீவபலி. அப்போது ஜீவபலி அப்படிங்கிறது ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ள வழி. அந்த வழிக்கு போகிற செலுத்துகிற பலி தான் அது ஜீவபலியாக மாறுது. அப்போ ஜீவபலிங்கிறது தேவனுக்கு பிடித்தமானது. யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா? ஆபேல். கரெக்ட். ஆபேல் அவர் எதாவது கொடுத்துருக்கலாம், தலையின் முதலீட்டரை எடுத்துக்கொண்டு வைக்கிறார் சரிங்களா. அப்போ மந்தையின் முதலீட்டுங்கப்போ அது பழுது இருந்திருக்குமா? பெஸ்ட்டு. எப்படி காயின் எப்படி இருக்கிற பழத்திலே பெஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படி தான் அவரும் ஒன்று சொத்தையும் கொண்டு இருக்க மாட்டார். ஆனால் உள்ளத்தை இருந்து செலுத்தது யார்? ஆபேல்னு பார்க்குறோம். அப்போது அந்த பலி வந்து முதல்ல செலுத்தினதுன்னா ஆபேல் இருந்தாலும் மிகச்சரியாக செலுத்தினது யாருங்க? ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் எப்படி நடக்கிறாரோ அதே போல் நடந்தால் தான் நம்ம அவருக்குள்ள கூட இருக்க முடியும் பார்க்குறோம். 1 யோவான் 2:6 படிங்க. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமான்னு சொல்லி நம்ம இடுக்கமான வாசல் வந்துட்டோம். அவர் எப்படி நடந்தாரோ, அவர் 3 வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு, நமக்கு ஜீவனுள்ள காலம் அவருடைய அடிச்சு விட்டு என்ன பண்ணுங்க, பின்படி நடக்கணும்னு பார்க்குறோம். அப்போது முதல்ல நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுது இல்லைங்களா. நீதி வஸ்திரம், கிறிஸ்து என்ற வஸ்திரம். அதுதான் முதல்ல கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம். ஏன் அப்படின்னா உலக ஜனத்துக்கு தெரியாது நம்ம செய்கிறோம் பாவமா. முன்னே கோயில் போயிட்டு இருந்தாங்க, இப்போ எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க அப்படி தான் தெரியும் இல்லைங்களா. முதல்ல வந்து கோயில் போயிருந்துருப்பாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க. 2 வித்தியாசம். ஆனால் தேவன் தான் தெரியும். முன்ன கிறிஸ்துவை அணியாது இருந்தார்கள், வஸ்திரம் அணியாது இருந்தார்கள். இன்றைக்கி என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஈடுபடியின் மூலியமாக கிறிஸ்துவின் வஸ்திரம், நீதி வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வஸ்திரத்தின் மூலமாக தான் நம்மளை என்ன பார்க்குறாருங்க? பரிசுத்தவானாய் பார்க்குறோம். ரெண்டாவது, அந்த சுத்தம் எங்கே இருக்கணுங்க? பாடி இல்லையா, இருதயத்தில் பார்க்குறோம். உடனே சுத்தமாயிருமா? நம்ம சாகிற வரைக்கும் தொடருங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பழைய மனுஷனை வச்சுட்டு சுமந்து திரிகிறோம். அன்புக்கு சகோதரர்களே, இதை மறந்துட வேண்டாம். சாகிற வரைக்கும் போயிட்டு வச்சுங்களேன். இப்போ ஒரு 80 வயசு ஒருத்தர் சகோதரனுக்கு தேவன் முன்பிடிச்சார்னா 65 வயசில் அப்புறம் அப்டேட் ஆகிட்டு இருக்காரு. என்ன இருக்காரு? பசுத்தமாக்கி கொண்டு இருக்கார். பசுத்தமாயிட்டேன் பவுல்மா சொல்ல முடியுமா? அவரே சொன்ன, பிடித்து கொண்டு நின்று நான் நினைப்பதில்லைங்கிறாரு.
கடைசியில் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போறேன் அப்படின்ட்டு. அப்போ அன்பு சொல்லு, அதே மாதிரி நமக்குமே கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த வஸ்திரத்தை கொண்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பரிசுத்தம் ஆகிட்டோம்னு யாருமே சொல்ல முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போது இது வந்து நம்ம அணியிறதும் அணியாமல் கழட்டி போகிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அன்பு சொல்லு. அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 1 கொரிந்தியர் 15:49 படிங்க. 1 கொரிந்தியர் 15:49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவன் யாருங்க? ஆதாமோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அது வாங்கிட்டே இருக்கு, அப்புறம் வழி இல்லையே, பிறந்தாச்சு பாவத்தில். இப்போ என்ன கொடுத்துருக்காரு கிறிஸ்து மூலியமா தேவன்? வானவருடைய சாயல். அதாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாயல் கொடுத்துறா. இதை என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதல்ல அன்பு சோதலே எப்பொழுதும் அணிந்தவர்களாக இருக்கணும் பார்க்குறோம். அப்போது கிறிஸ்துவின் சாயல் என்பது நம்ம ஏதோ பேர் மாற்றத்துக்காகவோ ஒரு சபையில் மெம்பராகவோ அல்ல. அன்பு சோதலே நான் வாழ்க்கையவே கிறிஸ்து சாயல்னா அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி அவன் ஈடுபலி நம்ம செலுத்த முடியாது. நம்ம ஜீவபலி. அவர் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அனுதினமும் உணர்ந்து கொண்டு அனுதினமும் செய்வது தான் என்ன பலிங்க? ஜீவபலின்னு பார்க்குறோம். ஜீவபலின்னு பார்க்குறோம். அந்த பலியில் வந்து உண்மையும் உத்தமும் இருக்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கும்பொழுது அது நினச்சி பாருங்கள், ஸ்நேகிதனாக ஆபிரகாம் கொடுக்கப்படல, எந்த நீதிமானும் கொடுக்கப்படல. சாதோக்கின் குமாரன் சாதோக்கு அப்போ எப்படி பலி செஞ்சிருப்பார்? எல்லாத்துக்கும் கொடுக்கப்படல. ரெண்டாவது பார்க்கணும்னா தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லை, தன்னால் 24 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு வந்து யாருக்கு இல்லைங்க? மோசேக்கு இல்லை. கடைசியில் இதயத்தை கேட்ட மனுஷன் தாவீதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட அழைப்புங்க. இந்த அழைப்பு சாதாரண அழைப்புன்னு நம்ம இமேஜ் பண்ணோம்னா வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 1:26 மற்றும் 27. 1 கொரிந்தியர் 1:26 முதல், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்படிங்க வசனம் தெளிவாக சொல்லிச்சு. நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்கன்னு பாருங்க. அப்படின்னா சகோதரே நீங்கள் எப்படி அழைச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஞானிகளா அப்படின்னு கேள்வி கேட்குது. யாராவது ஞானி இருக்காங்கம்மா? இல்லை. ரெண்டாவது வல்லுநர்கள் இல்லை, பிரபுக்கள் கட்டாயம் இல்லை, ஞானிகளும் இல்லை. உலகத்தில் யாரைத்தான் தெரிஞ்சிருக்காருன்னா பைத்தியங்கிறார். நம்மளைய உண்மையாங்க, நம்ம பெருமையாக நகைச்சுவையாக சொல்ல, என்ன நடக்குன்னே தெரியாது உலகத்தில். அவங்கள்ட்ட தான் இருந்தோம். தேவன் முன்குறித்து பைத்தியங்களை பலவீனங்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியம் வெட்கப்படுத்தி நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம எப்படி இருந்தோமாமா? பலவீனமாக இருந்தால் சொல்கிறார். அப்போ அன்புக்கு சொல்லு, கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போது நம்ம கிறிஸ்துவின் சாயலாக மாறிட்டு இருக்கோம். இன்னும் கிறிஸ்துவின் சாயலாக மாறல. இந்த கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு வாழ்க்கை முடிந்து கிறிஸ்துவ மாறி மறிக்கணும். அதாவது ஈடுபலியில் கிறிஸ்துவின் புண்ணிய பலியில் ஈடுபடி புண்ணியத்தில் நம்ம ஜீவபலியாக மறிச்சோம் வச்சுங்களேன். நம்ம கேட்ட அதாவது கற்றுக்கொண்டவைகளில் நினைத்திரு. நம்ம வந்து சேவன் மாதிரி மரணம் அடைக்க முடியுமா? கல் அடிச்சு சொல்லுவாங்களா இன்றைக்கி? உடனே மனித உரிமை சட்டம் வந்துடும். நம்மளே கேட்டுருவோம், அடிக்கிறாங்க, கல்லை போட்டு அடிக்கிறாங்க, மனித உரிமைக்கு எங்கே போச்சுன்னு கேட்போம். அவசரத்தில் நம்ம கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம குறுகிய பலி அப்படிங்கும்பொழுது கிறிஸ்து அதுக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள் அவங்களாம் அஸ்திபார் கற்கள், அவங்க வந்து டைரெக்டாகவே லிட்டராக மறிச்சாங்க. நம்ம அனுதினம் எங்கே மறிக்கிறோம்? இதயத்தில் மறிக்கிறோம். பல காயங்கள் ஏற்படுது. ஆனால் கிறிஸ்துவ மாதிரி சகிக்கு பார்க்குறோம். அப்போது இந்த கிறிஸ்துவின் சாயல் நம்ம எதற்குள் வழி நடத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்புக்கு சொல்லி அது ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துன்னு பார்க்குறோம். அப்போ எப்பொழுதுமே நம்ம கிறிஸ்துவின் சாயலாக இன்றைக்கு நம்ம நடந்ததுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி மறிச்சோம்னா நம்ம என்ன மறுரூபமாக்கப்பட்டு சதா காலம் எங்கே இருப்போம்? தேவனோட கூட இருப்போம். ஆனால் தேவனோடு இருப்போம். தேவன் எப்படி இருக்கான்னு பார்க்கும்பொழுது அன்புக்கு சொல்லி கடைசி வசனம் பார்த்துடலாம். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். எப்படின்னா பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காருன்னா அவர் சாவாமை இல்லை, அதே நிலைமைக்கு மறுத்து கொண்டு தான் நம்மளை கொண்டு எங்கே வைக்கிறாருங்க. இன்றைக்கெல்லாம் பிரதர் எடுத்தார் பாயிண்ட்டு, அது சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். சாவாமை, அழியாமை. தேவனே நினச்சாலும் என்ன பண்ண முடியாதுங்க, அவர் நினைக்க மாட்டார். அந்த மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தேவன் நினச்சாலும் அழிக்க மாட்டார். ஏன்னா இங்கே தன் உண்மைத்தன்மையை அநீதி நிறைந்த உலகத்தில் ஜீவபலியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இவரை தான் கொண்டு வைக்கிறாங்க. அவர் நினைப்பார் இவர் நம்பி கொடுக்கலாம் இந்த ராஜ்யத்தை, இவர் நம்பி கொடுக்கலாம் ஜீவனை அப்படிம்பார். அப்போது அதை தான் அவர் சாமாய்மை உள்ளவர், அந்த அழியாமை தான் நம்ம கொடுக்குறோம் பார்க்குறோம். ரெண்டாவது அவர் எப்படி இருக்காருன்னா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நம்ம பரலோகம் பண்ணப்பட நம்மளை யாரை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுக்கு தான் அப்புறம் சொன்ன தெருள் கூட தான் வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம் ஆச்சுங்களா. அப்போது நமக்கு வந்து நம்ம தேவன் ஒளியாக இருக்கார், அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு சேர்த்துறாரு.
அப்போது மூணாவது பார்க்கும்போது மனுஷனில் தேவனை யாரும் ஒருவரும் பார்த்துக்க முடியாது. நம்மளை கூட நம்ம மறிச்ச பிறகு நம்மளை பார்க்க முடியுமா? கண்டாக பார்க்க முடியும் பார்க்குறோம். ரெண்டாவது, காணக்கூடாதவர் நித்திய கணம் மகிமை. நமக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு கணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா உலக ஜாதத்தில் அற்பமாக நினைக்கப்பட்டவன் தான் கொண்டு போய் வைக்கிறாரு, சிங்காசனத்தை கொண்டு போய் உட்கார பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்தில் மனுஷ சாயலில் தான் பிறந்தோம். ஆதா நிமித்தமாக நம்ம தெரியாமல் பிறந்தாச்சு இந்த உலகத்தில், இல்லைங்களா? பாவத்தின் நிமித்தமாக பிறந்தாச்சு. ஆனால் கிறிஸ்துவின் சாயலுக்கு தேவ கிருபையால் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவின் சாயலாக மாறுறோம். ஓடி முடிக்கும் பொழுது தேவ சாயலை கூட நம்ம சென்று சேருவோம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசிரிப்பாராக. பொறுமையாக கேட்டவங்க அனைவரும் கிறிஸ்துக்களாக தேவன் ஆசிரிப்பாராக. தேவனுடைய நாமம் கிறிஸ்து மூலமும் மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளிலும் சத்தியத்தை நம்ம கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் கூட நம்ம அனைவரின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட 2 பாடங்கள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். 2வது பாடமாக கூட சாயல் என்ற தலைப்பின் கீழாக நாம் அடைய வேண்டிய ஒரு சாயலை கூட நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்தார். ஸோ இந்த கிறிஸ்துவின் சாயல் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் சகோதரர் சொன்ன விஷயம். ஸோ நம்ம கிறிஸ்துவின் சாயலை அடையிறதுக்கு நம்ம அனுதினமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்கோம். அதில் குறிப்பாக பேதுரு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வசனமாக கூட படிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஸோ ரொம்ப கிளியராக பவுலப்போஸ்தலன் சொல்லிட்டார். நீங்கள் ஒரு தவறு செய்றீங்க, அந்த தவறு நிமித்தம் ஒரு பாடுகள் வருது அப்படின்னா நீங்கள் செஞ்ச குற்றத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அனுபவிக்கிறீங்க. பட்டு அது அதர் சைடு இருக்குது. நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா பாடு வருது அப்படின்னா அதுதான் தேவை. அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரு மாதிரி அப்படிங்கிறத 21ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இதற்காக 21ஆம் வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். ஸோ ரொம்ப கிளியராக பேதுரு இங்கே மென்ஷன் பண்ணிட்டார். அவர் நீங்கள் இப்படி செய்கிறது தான் இயேசு கிறிஸ்துவோட சாயல். அந்த சாயலை அடையிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போயிட்டாருன்னா ஒரு மாதிரி வச்சுட்டு ஒரு சாம்பிள் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த சாம்பிளில் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளியர். நீங்கள் நன்மை செய்து என்ன பண்ணணுமாம்மா? பாடு அனுபவிக்கணும். அப்போ அந்த நன்மை செய்யும்போது உங்களுக்கு பாடு அனுபவிக்க வருதா? அப்போ அந்த நன்மை செய்யும்போது பாடு அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்து மாதிரியே வாழ்கிறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னு பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக கூட இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கேன். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட இந்த ஒரு அழகான ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் நன்றிகளை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் எண் 62 அன்பே பிரதானம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்.
பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பல பல பாஷை படித்தறிந்தாலும் பலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்பொருள் யாவும் ஈதளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடன் உடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிடு மாப்பு பொழிவு பொறாமை பகையணியாய பாவம் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீங்குமென்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். இந்த ஆராதனைக்கு நிறைவு ஜெபத்தில் நம்மை வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். நாம் யாவரும் ஜெயிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மணமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தம் உடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மெய் தேவனே, உமக்கே சகல துதி கனம் மகிமையாவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனே காலை ஆராதனையில் பங்கு கொள்ளும்படியாக எங்கள் அன்பு சகோதர சகோதராய் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து கொண்டு வந்து தகப்பனே முதல் பாடங்களில் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்து தகப்பனே 2வது செய்தியில் எங்களுக்கு 3 காரியங்களை சாயல் மூலமாக கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, தொகுதி கொடுத்த அன்பு சகோதரர்களுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அதுபோல தகப்பனே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று உண்மை உத்தமமாய் ஆண்டவரே வாழ்ந்து ஓட்டத்தை ஓட ஆண்டவரே ஓட்டத்தை முடிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ
தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவ வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைந்தும் தேவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவோடு கூட இருந்து வழிநடத்தி நம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு தருணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் வந்து கூடி உம்மை துதிக்குமாறு தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் எங்கள் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்முடைய அன்பின் பாதமடைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. சகோதரர்கள் யாரும் அமரலாம். இந்த வாரத்துக்கு உண்டான சபைக்கான அறிவிப்பு. முதலாவது ஒரு விஷயமாக கன்வென்ஷனில் நம்மளோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த 2 சகோதரர்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல மறந்துட்டோம் மீன்ஸ் அவர் லாஸ்ட் வீக் இல்லை. ஸோ இந்த வீக் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்படி நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அநேக சகோதர சகோதரிகளை அறிமுகம் செய்தோம். ஸோ கடந்த வாரம் கூடுகையில் சகோதரர்களால் கலந்து கொள்ள முடியல. ஸோ இன்னும் 3 பேர் வந்து சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெண்டிங் இருக்குது. அதில் ஒரு சகோதரர் இன்றைக்கும் வரல. ஆக்சுவலாக அவர் சென்னையில் இருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் யூத், அவர் பேர் வந்து அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா சிஸ்டரோட காலேஜில் படிக்கிறதா ஒரு சகோதரர் வந்துட்டு இருந்தார். ஸோ சகோதரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் இந்த நாள்லேயும் கலந்து கொள்ள முடியல. அவர் சென்னையில் இன்டர்ன்ஷிப் விஷயமாக அவர் வந்து போயிருக்கிறனால ஃப்யூச்சரில் அவரை நம்ம அறிமுகப்படுத்தலாம். அதுபோக 2 சகோதரர்கள் இன்றைக்கி நம்ம மத்தியில் கலந்துருக்காங்க. ஸோ முதலாவது நம்முடைய அன்பு சகோதரர் இஸ்ரேல் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். பிரதர் குமார் பிரதர், நீங்களும் அப்படி. ஸோ முதலாவதாக நம்முடைய அன்பு சகோதரி இஸ்ரேல் அவர்கள். பிரதர், நீங்கள் வணக்கம் வச்சுட்டிங்கன்னா எல்லோரும் சகோதரிஸ். ஸோ சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு பேட்சில் வந்து அஜய் ரொனால்டோ அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தார். இப்போ கரண்ட்டாக பிரதரோடைய ரெசிடென்ஸ் வந்து திண்டுக்கல் இருக்குது. அவர் மதுரை எக்லீஷியா போயிட்டுருக்கார். நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். மகேஷ் பிரதர், செந்தில் பிரதர் கூட இன்னொரு பிரதர் இருந்தார், அஜய் ரொனால்டோன்னு. ஸோ சகோதரோடைய ஒரு ரெஃபரன்ஸில் தான் சகோதரர் வந்தார். ஸோ ரொம்ப அமைதியான ஒரு சகோதரர். ஸோ இறுதி வரைக்கும் கடைசி பார்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சப்ஜெக்ட்ஸ் கேட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனோட உடன்படிக்கை செய்து நம்முடைய தெய்வீக குடும்பத்தில் இணைஞ்சிருக்கார். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான், சகோதரர்களுக்கு இப்போது ஃபேமிலி அப்படின்னா நம்ம தான், நமக்கு ஃபேமிலின்னா இப்போது பிரதர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சகோதரர் சகோதரிகளை பாருங்கள். அவங்க ஒரு வேளை கூடுகையில் கலந்து கொள்ள முடியலனா கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா அவங்கள தொடர்ந்து என்கரேஜ் பண்ணும்படி கூட சபையார் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சகோதரருடைய இந்த ஓட்டமானது இறுதி வரை கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருந்து அவர் அந்த சபை வாய்ப்பை எட்டி பிடிக்க நம்முடைய அனுதின ஜபத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளலாம். ஸோ அடுத்ததாக நம்முடைய அன்பு சகோதரர் குமார் அவர்கள். ஸோ பிரதர், ஸோ சகோதரரை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிரதர். சகோதரருடைய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சகோதரர் ஒரு துறையில் வந்து இன்சார்ஜாக இருக்கார். ஸோ நம்முடைய சகோதரர் மணி அவர்கள் அட்மிட் ஆகிருக்கும்போது கூட பிரதர் அங்கே போய் நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவார்னா நம்முடைய ஃபாலோ கிளாஸில் கலந்து கொள்வார். பிரதர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நிறைய டவுட் கேட்பார். எல்லா டவுட்டும் கேட்டு தேவனுக்குள்ளாக ஒரு கன்வென்ஷன்லாம் உடன்படிக்கை செஞ்சுருக்கார். ஸோ சகோதரருடைய இந்த துவக்கமும் கூட இறுதி வரை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தொடர்ந்து ஓடுறதுக்கு நம்முடைய அனுதின ஜபத்தில் நினச்சிக்கலாம். ஸோ சகோதரரும் நம்முடைய ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அவரை சார்ந்திருக்கிற அனைவரையும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் நினைத்துக்கொள்ளும்படி கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரஸ். தேங்க்யூ பிரதர். ஸோ சபையாருக்கான இந்த வாரத்திற்குண்டான அறிவிப்புகள் நம்முடைய சபை ஹாலில் வார்ந்த நாட்களில் நடைபெறும். இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசிக் கிளாஸ் முடிஞ்சு அடுத்துடைய தொடர்ச்சியை வந்து தொடர்ந்து நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சகோதரர் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ சாயங்காலம் இன்றைக்கி சரியாக 6 மணிக்கு சபை ஹாலில் மீட்டிங் நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நம்முடைய செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நடைபெறக்கூடிய ரீப்ரின்ஸ் வகுப்பு எந்தவித மாற்றமின்றி நடைபெறும். அடுத்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய யோபு வகுப்பும் எந்தவித மாற்றமின்றி நடைபெறும் என்பதை கூட சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த ஒரு ஆராதனை முடிந்தவுடன் பெரேயன் வகுப்பு சபை ஹாலில் நடைபெறும். நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டி அவர்கள்
நடத்துவார்கள் என்பது கூட சபையாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதில் கூட ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அது யூத் கிளாஸ் கிடையாது, அது என்னதுங்க, பெரேயன் வகுப்பு. ஸோ அதற்குண்டான போர்ஷன்ஸ் கூட நம்ம ஏற்கனவே குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ அனைத்து சகோதர சகோதரும் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து நம்முடைய சபையிலேருந்து வெளியூர் சென்றிருக்கக்கூடிய சகோதரர்களோட பெயர்களை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் மற்றும் அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள சென்றிருக்கிறாங்க. அடுத்து நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள சென்றிருக்கிறாங்க. அடுத்து நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள சென்றிருக்கிறாங்க அப்படின்னு கூட சபையாருக்கு தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்து நம்மளுடைய ரெகுலர் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களிடம் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வேறு எதுவும் அறிவிப்புகள் இல்லை. அறிவிப்புகள் இதோடு முடிவு. தேவன் தான் சாரி மறந்துட்டேன். நம்மளுடைய கன்வென்ஷனில் கூட ஒரு திருமணம், 2 திருமணம் நடைபெற்றுச்சு. ஒன்று மதுரையில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சகோதரர், வெள்ளூரில் சகோதரி. ஸோ அவர்கள் கூட அன்பாய் எந்திரிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சிடலாம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அன்பு சகோதரர் ஜோஷ்வா, அன்பு சகோதரி பெர்ஷியா. ஸோ புது சிருஷ்டிகளாக இருந்து அவங்க வந்து வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஒரு திருமண வாழ்க்கை கூட கிறிஸ்துவுக்குள்ளாக பிரியமாக இருந்து அவங்க 2 பேரும் கிறிஸ்துவ அப்படிங்கிற அந்த இலக்கை எட்டி பிடிக்க நம்ம அனுதின ஜபங்களை ஏறெடுக்கலாம் அப்படின்னு கூட எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கோம். ஸோ தேங்க்யூ. ஸோ அவங்க கூட நம்மளுடைய அந்த குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட உங்களுடைய ப்ரேயரில் எடுத்துக்கோங்க. அடுத்து எல்லாத்துக்கும் டீ அரேஞ்ச் பண்ணிக்காங்க. அனைவரும் அதை பருகி கொண்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கிறோம். ஸோ இதோட அறிவிப்புகள் முடிஞ்சு எல்லாத்துக்கும் நன்றி.